அதிமுக கூட்டணியில் இணைய விருப்பம் உள்ளதா இல்லையா என்பதை இன்றைக்குள் தெரிவிக்க தேமுதிகவிற்கு அதிமுக கெடு விதித்திருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, தேமுதிகவை பொறுத்தவரை இரண்டு அணிகளையும் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தினதை நேற்றைய தினம் பார்த்தோம். அதிமுகவிடம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் திமுகட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனா திமுக கைவிரித்து விட்டது, எங்ககிட்ட கொடுக்க சீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப தேமுதிக இருக்கக்கூடிய இரண்டு வாய்ப்புகள், ஒன்று தனியா பயணிக்கணும் அல்லது அதிமுக பாஜக அணியில சேரணும். என்ன செய்ய போறாங்க? அதிமுக பாஜக என்ன முடிவு எடுத்திருக்காங்க? அதிமுகவும் பாஜகவும் தேமுதிகவை கூட்டணியில் கொண்டு வருவதற்கு அவர்கள் தொடர்ந்து, அதாவது கூட்டணியில் இருந்தால் நல்லது என்ற அடிப்படையில் அவர்களுடன் பேச்சுவார்த்தை என்பதை நடத்தி வருகிறார்கள். அது தெரிகின்றது. அதே வேளையில் தேமுதிக எதிர்பார்க்கக்கூடிய அந்த 7 தொகுதி என்பது ஒதுக்க முடியாது என்பதில் உறுதியாக அதிமுக இருப்பதும் தெரிகின்றது. அதே போன்று ஒன்று நேற்று நாம் பார்த்த பொழுது ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு அடுத்தபடியாக பாமகவினுடைய ராமதாசனுடைய புகைப்படம் இடம்பெறுகிறது. அந்த கூட்டணியில் பாமகவிற்கு தேமுதிகவிட ஒரு முன்னிலையில் இருக்கின்றது என்பதையும் தேமுதிக தரப்பில் இருந்து விரும்பாமல் இருக்கிறார்கள். அதுவும் ஒரு காரணமாக கூறப்படுகின்றது. இந்த இழுபறிகளுக்கு ஒரு காரணமாக தற்பொழுதைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்பது இந்த 4 அல்லது 5 தொகுதிகள் மட்டுமே தேமுதிகவிற்கு ஒதுக்குவதற்கு அதிமுக தயாராக இருக்கின்றது. அதே வேளையில் இன்றைக்குள் அவர்களது முடிவை தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று இந்த கூட்டணியில் அவர்கள் இடம்பெற்று கூட்டணி கட்சிகளினுடைய முதல் தேர்தல் பிரச்சார கூட்டமாக நேற்று அமைந்திருந்த அந்த கூட்டத்திலேயே இடம்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடைசி வரைக்கும் தேமுதிக தரப்பிலிருந்து எந்த ஒரு முன்னிலையில் வருவதற்கான அவர்கள் ஒத்துக்கொண்டு வருவதற்கான வாய்ப்பில்லாமல் இருந்துவிட்ட சூழ்நிலையில் நேற்று அவர்கள் இடம்பெறவில்லை. இதன் காரணமாக தமாகவையும் கூட்டணிகள் கொண்டு வருவதில் அதிமுக தாமதப்படுத்தி வருகிறது. எனவே இன்றைக்கு இவர்களது முடிவை தெரிவிக்க வேண்டும் என நேற்று நடந்த அந்த பேச்சுவார்த்தையில் முடிவெடுத்திருப்பதாக தெரிகின்றது. இன்றைக்கு அதற்கான சந்திப்புகளும் கூட இருக்கலாம் என்றே நமக்கு தகவல்கள் வருகின்றன. ஒருவேளை பிரேமலதா அல்லது சுதீஷ் அவர்கள் இன்று சென்று இந்த கூட்டணியை உறுதி செய்வார்கள் என்றும், இன்றைக்கு நல்ல நாள் இல்லை என்பதால் அந்த கூட்டணி உடன்படிக்கை என்பது வேறொரு தினத்தில் அமைந்தாலும் கூட இன்றைக்கு அதிமுக கெடு விதித்திருக்கிறது. அவர்களது முடிவு என்ன என்பதை தேமுதிக தெளிவாக விளக்க வேண்டும் என்று முடிவை அறிவிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதனுடன் மட்டுமல்லாமல் அதிமுக அடுத்த கட்டமாக, அதாவது யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி என்பதில் தீவிரமாக அதற்கான நடவடிக்கைகளில் கட்சி நிர்வாகிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். தொகுதி யாருக்கு பிரிப்பது என்பது. எனவே தேமுதிகவிற்கு நீண்ட நாட்கள் இந்த வாய்ப்பு என்பது அதிமுகவிலிருந்து வழங்கப்படாது என்றே உறுதியான தகவல்கள் வருகின்றன. ஓரளவிற்கு இன்றைக்கே நமக்கு அது முற்றிலும் தெரிந்துவிடும் என்று தெரிகின்றது. வருகின்ற 10ஆம் தேதி அதிமுகவில், அதாவது யாருக்கு எந்தெந்த தொகுதியில் ஒதுக்கப்படுகிறது என்ற நிலவரமாவது தெரிந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே அதற்குள்ளாக முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் இன்றைக்கு தான் இறுதி கெடுவாக தேமுதிகவிற்கு விதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. சிபிநந்தன். ராஜா, அதிமுகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து நேற்று நடைபெற்ற அதிமுகவுடைய பிரச்சார தொடக்க கூட்டம் வரைக்குமான காலகட்டத்தில் தேமுதிக பல நிபந்தனைகளை விதித்தது, கெடுக்களை எல்லாம் விதித்தது. எங்களுடைய கொடியை வைக்கணும், எங்களோட படத்தை வைக்கிறதெல்லாம் நாங்க சொன்னது பிறகு முடிவெடுத்துக்கங்க அப்படின்னு. இப்ப அதிமுகவும் பாஜகவும் முடிவெடுக்க இடத்துலையும் தேமுதிக அதை கேட்டுக்கொள்ளக்கூடிய இடத்திற்கும் வந்துருச்சா? ஏன்னா தேமுதிகவுடைய தொண்டர்கள் 90% பேர் நீங்க நம்ம தனியாவும் பயணிக்கலாம், தனியா பயணிக்கவும் எங்ககிட்ட விருப்பம் இருக்கு அப்படின்ற ஒரு வாய்ப்பு அந்த கட்சி தலைமைக்கு கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் கேட்கிறேன். இது ஒரு முக்கியமான பார்வைதான். ஆனால் அந்த அளவிற்காக தேமுதிக இப்பொழுது ஒரு முடிவை எடுத்து விடுவார்களா என்பது இன்னும் சந்தேகமாக தான் இருக்கின்றது. நேற்றைக்கு, அதாவது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தேமுதிகவை அதிமுக தலைமையிலான தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணியை கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா தான் அதிகமான முயற்சி எடுத்து வருகிறது. குறிப்பாக பாரதிய ஜனதாவுடைய மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நேற்றும் அவர் முன்னதாகவே, அதாவது கூட்டம் நடைபெறுவதற்கு முன்னதாகவே இதை உறுதி செய்ய பார்த்தால், ஆனால் தேமுதிக தரப்பிலிருந்து திமுகவிற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது அவர்களுக்குள் கடும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே வரும் காலங்களில் தேமுதிக வந்தால் ஏற்றுக்கொள்வது, இல்லை என்றால் உடனடியாக அடுத்த இடமாக கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதி என்று அறிவித்துவிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்குவது என்ற முடிவிற்கு அதிமுக சென்றிருக்கின்றது. இதில் பாரதிய ஜனதா எடுக்கக்கூடிய அந்த தேமுதிகவும் வந்தால் நலம் என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு அதிமுக தற்பொழுது வரை
காத்திருக்கிறார்கள். இன்றைக்குள் அந்த முடிவு என்பதை தேமுதிக எடுத்து அதனை அறிவிக்க வேண்டும் என்பது அதிமுகவினுடைய கெடுவாக இருக்கின்றது. அதே வேளையில் தேமுதிகவிற்கு அந்த பாமகவிற்கு நிகரான முக்கியத்துவம் கூட்டணியில் வேண்டும் என்பது தற்பொழுதைக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் தனியாக பயணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த முடிவு என்பது சிபிநந்தன் இதுவரை எதுவும் உறுதியாக எடுக்கவில்லை என்றே தெரிகின்றது. குறைந்த தொகுதிகள் என்றாலும் அதிமுகவுடன் செல்வதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகின்றது. நேற்று நடைபெற்ற அந்த எதிர்பாராத சம்பவங்கள், அதாவது திடீரென திமுகவிற்கு அவர்கள் சென்று பேசியது, திமுக இல்லை என்று தற்பொழுது அதை தற்பொழுதைக்கு வாய்ப்பு இல்லை, எங்களிடம் சீட் இல்லை, அதை நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று நேற்று துரைமுருகன் தெரிவித்தது. இதையெல்லாம் மிகப்பெரிய ஒரு தேமுதிகவிற்கு ஒரு பின்னடைவு தான். இனிமேல் அதிமுகவும் பெரிதாக அவர்கள் வர வேண்டும் என்ற விருப்பத்தில் செல்ல மாட்டார்கள் என்றே அரசியலில் பேசப்பட்டு வருகிறது. இரண்டு தரப்பிலுமே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமாக யார் யாருக்கு என்ன தொகுதி, யார் வேட்பாளர்கள் என்றதில் தீவிரம் காட்டி வருகிறார்கள். விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக இன்றைக்குள் முடிவு எடுத்து அறிவிக்க வேண்டும் என்பது மட்டும் அவர்கள் தரப்பிலிருந்து உறுதியாக இருப்பதாக தெரிகின்றது. சிவநந்தன். ராஜா, தேமுதிக அதிமுக கூட்டணியில் இணையவோ அல்லது திமுக கூட்டணிக்கு செல்லவோ ஆரம்பம் தொட்டு பல நிபந்தனைகளை விதித்து வந்தது. ஆனால் திமுக இன்று கைவிரித்து விட்டது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பாக அதிமுக பாஜக கூட்டணி தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்தும் தேமுதிகவுக்கு ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது, கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்குள்ள உங்களுடைய செய்தியை சொல்லுங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய நாள் எப்படி அமைய போகிறது தேமுதிகவுக்குன்னு. விவரங்களுக்கு நன்றி ராஜா.